புதிது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சௌமியா. தமிழ்நாட்டின் வரலாற்றோடு நெருங்கிய உறவில் இருக்கும் வைகை ஆறு தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக இருக்கிறது. இந்த வைகை ஆறு தற்போது அழிவின் விளிம்பில் இருப்பது தெரிய வந்துள்ளது. இது குறித்து நியூஸ்7 தமிழ் தொடர்ச்சியாக வைகையின் கள நிலவரங்களை மக்களுக்கு கொண்டு சேர்த்து வருகிறது. இன்றைய பொருள் புதிது நிகழ்ச்சியிலும் வைகையின் வாழ்வியல் சூழலைத்தான் விரிவாக பேச இருக்கிறோம். நம்மோடு மதுரையிலிருந்து செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஹரிகிருஷ்ணன், மதுரை இயற்கை பண்பாட்டு அறக்கட்டளை சார்பில் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல வைகையின் பல்லுயிர் வளம் குறைகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. சௌமியா, மூல வைகையிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் ஏறத்தாழ 250 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய இந்த வைகை ஆறு தற்போது ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வு என்பது ஏறத்தாழ ஒரு 6 நாட்கள் 4 ஆய்வாளர்கள், பல்வேறு தலைப்புகளில் 4 ஆய்வாளர்கள் இந்த ஆய்வை மிகப்பெரியதாக கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அதில் பல்வேறு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. வைகை ஆறு என்பது ஒரு நீராதாரமாக பார்க்கக்கூடாது. அதற்கு அடுத்ததாக பல்வேறு உயிர் சூழலை கொண்ட ஒரு ஆறாகத்தான் பார்க்க வேண்டும் என தகவல் கிடைத்திருக்கிறது. அதில் பல உயிரினங்கள், தாவரங்கள், மரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் விளிம்பை எட்டி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து ஆய்வு குழுவினர் நம்மோடு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். முதலில் சூழலியலாளர் தமிழ்தாசன் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்போம். இந்த வைகை ஆற்றை பொறுத்தளவுக்கு ஒரு சிலப்பதிகாரத்தில் பாடப்பட்டது, பல்வேறு மரபுகளை கொண்டது, பல்வேறு தரவுகளை கொண்டது. தற்போது எப்படி இருக்கிறது? எப்படி இருந்த வகை சூழல் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டது? நாங்கள் ஒரு 4 பேர் கொண்ட குழு வைகையினுடைய பல்லுயிர் சூழல் என்னவா இருக்குது, இன்னைக்கு கழிவுநீர் எங்கெங்கெல்லாம் கலக்குது, அப்புறம் அந்த நீரினுடைய தன்மை என்னவா இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து ஒரு ஒரு ஆய்வு, நீண்ட ஆய்வு ஒரு 10 நாட்கள் மேற்கொண்டோம். ஆகஸ்ட் இடையிலிருந்து செப்டம்பர் வரையும். அந்த ஆய்வினுடைய ஒரு அறிக்கையாக நம்ம தயார் செய்யும் போது என்ன நமக்கு அந்த முடிவாக என்ன கிடைச்சதுன்னா, ஏறக்குறைய நமக்கு இந்த பல்லுயிர் சூழலை பொறுத்தவரையும் பாலூட்டி வகை உயிரினங்கள் நம்ம சொல்லக்கூடிய யானைகள், புலிகள் அதெல்லாம் வருஷ நாட்டினுடைய மலைப்பகுதிகளில் வாழுது. அப்போது அந்த பாலூட்டி வகையில் ஒரு 35 வகையான பாலூட்டி வகைகள் உயிரினங்கள் வைகை ஆறை நம்பி இருக்கிறது. பறவைகள் அப்படின்னு நம்ம கணக்கிடும்போது 175 வகையான பறவைகள் நம்ம ஆவணம் செஞ்சுருக்கோம் இந்த பயணத்தில். வைகை ஆற்றினுடைய 2 கரைகளிலும் 1 கிலோமீட்டர் தான், அது அந்த 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஊர்கள், இடங்கள், இதை மட்டும் நம்ம ஆவணத்தில் எடுத்துக்கொண்டோம். அப்படி எடுத்துக்கும்போது 175 வகையான பறவைகள் நம்ம ஆவணம் செய்திருக்கோம் இந்த பயணத்தில். அந்த 175 வகையான பறவைகளில் 125 வகை பறவைகள் வாழ்ல பறவைன்னு சொல்லக்கூடிய, அது எங்கே வாழுதோ அங்கேயே கூடு கட்டி அங்கே இனப்பெருக்கம் செய்து வாழக்கூடிய 125 பறவைகள் இருக்குது. 50 வகையான பறவைகள் வலசை போகக்கூடியதா, அதில் நம்ம சிறுதொலைவு, நெடுந்தொலைவு வலசை பறவைகள் சொல்லுவோம். அப்படி ஒரு 50 வகையான பறவைகள் இந்த வைகை ஆற்றை சார்ந்து மொத்தம் 125 பறவைகள். அது போக நமக்கு மீன்கள் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கும்போது நன்னீர் மீன்கள், கழிமுக மீன்கள், நன்னீர் மீன்களில் சுமார் 58 வகையான நன்னீர் மீன்களை இந்த பயணத்தில் நம்ம ஆய்வு செய்தோம். அதை நம்ம அதே மாதிரி கழிமுகத்தில் இருக்கக்கூடிய மீன்களாக நம்ம ஒரு 80 மீன்களில் கழிமுகத்தினுடைய பல்லுயிர் சூழல், அது நம்ம மீன்கள், இறால்கள், திருக்கை போன்ற இந்த உயிரினங்களை கணக்கில் இருக்கும்போது 86 வகையான உயிரிகளை கழிமுக பகுதியில், அந்த ஆறும் கடலும் சேரக்கூடிய பகுதியில் நம்ம ஆவணம் செய்திருக்கிறோம். இப்படி பல்லுயிர் சூழல் மிகுந்த இந்த வைகை ஆற்றினுடைய நிலவு இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 89ல் செய்யப்பட்ட மீன்கள் ஆய்வு, நன்னீர் மீன் ஆய்வில் இருக்கக்கூடிய ஒரு 19 வகை மீன்கள் நாங்கள் தேடி போகிற பயணத்தில் இல்லை. அப்போ இந்த 19 வகையான நன்னீர் மீன்களுடைய நிலை இன்னைக்கு என்னவா இருக்குது, அருகிருச்சா, அழிந்து விட்டதா, எதனால் அழிந்து விட்டது என்பது குறித்தெல்லாம் நம்ம இன்னும் விரிவான ஆய்வு செய்யணும். இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா, ஒரு பக்கம் வைகைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலாக கழிவுநீர் நிறைய இடங்களில் கலக்குது. கழிவுநீர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் மூல வைகையிலிருந்து வருஷநாடுலேருந்து ராம்நாடு வரை, வருஷநாட்டினுடைய மூலவை பகுதியில் இருந்து ராம்நாடு ஆற்றங்கரை பகுதி வரையும் ஏறக்குறைய 177 இடங்களில் நேரடியாக கழிவுநீர் கலக்குது. இந்த 177 இடங்களில் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரையும் 20க்கும் மேற்பட்ட இடங்கள், திண்டுக்கல் மாவட்டங்களில் 2 இடம், மதுரையில் 64 இடங்கள்லையும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 64 இடங்கள்லையும், சிவகங்கையில் 29 இடங்கள்லையும் நேரடியாக வைகையில் கழிவுநீர் கலக்குது. அப்போ இந்த வைகையில் கழிவுநீர் கலந்ததுக்கு பிறகு
அதனுடைய நீரினுடைய தன்மை தரம் இன்னைக்கு என்னவா மாறி இருக்குது அப்படின்றதையும் ஒரு 36 இடங்கள்ல மூலவையை துவங்கி ஆற்றங்கரை வரை 36 இடங்கள்ல நீரினுடைய மாதிரிகளை சேகரித்து அது முறையாக அதை நம்ம எப்படி ஆய்வுக்கூடங்களுக்கு கொண்டு போகணுமோ அந்த அடிப்படையில் அது ஆய்வுக்கூடங்களுக்கு கொண்டு போய் பரிசோதனை செய்தோம். அந்த 36 நீர் மாதிரிகள் வெவ்வேறு இடங்கள் எடுக்கப்பட்ட ஆற்றின் உள்ளே எடுக்கப்பட்ட 36 நீர் மாதிரிகளில் இந்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வைத்திருக்கக்கூடிய நீரினுடைய தரம் ABCDE அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 5 தரம் வைத்திருக்காங்க. நம்ம வந்து முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம், 4ஆம் தரம், 5ஆம் தரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதில் வந்து இந்த 36 மாதிரிகளில் அதிர்ச்சியூட்டும் வகையில் முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரமான, அதாவது முதல் தரம் என்பது குடிப்பதற்கு பயன்படுவது, 2ஆம் தரம் என்பது குளிப்பதற்கு பயன்படும் நீர், 3ஆம் தரம் என்பது சுத்திகரிப்பு செய்து அதை நம்ம குளிக்கவோ பயன்படுத்திக்கலாம், 4ஆம் தரமான நீர் என்பது கால்நடைகளுக்கும் மீன் வளர்ப்புக்கும் பயன்படுத்திக்கலாம், 5ஆம் தரம் என்பது வேளாண்மைக்கும் தொழிற்சாலைகளுக்கும் இன்னும் பிற பயன்பாடுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இது இந்த 5 நீரினுடைய தரத்தை இப்படி வந்து வகைப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த 36 நீர் மாதிரிகளில் 1ஆம் தரம், 3ஆம் தரம், 4ஆம் தரமான இந்த தரத்தில் வந்து எந்த இடத்திலும் நீர் இல்லை. அது மூலவையை துவங்கி கடலில் கலக்கிற வரையும் முதல் தரமும் 2ஆம் தரம், 3ஆம் தரம் நீரினுடைய தன்மை வந்து வைகையில் இல்லை அப்படிங்கிறதான் பெரிய அதிர்ச்சியான தகவல். 4ஆம் தரமான தண்ணீர் தான் வைகை ஆற்றில் ஓடுகிறது. அந்த 4ஆம் தரம் தண்ணீரும் தேனி மாவட்டம் வரையும் தான் நமக்கு அது கிடைக்குது. கீழே வரும்போது சிவகங்கை, மதுரைக்கெல்லாம் வரும்போது அந்த தண்ணீரினுடைய 5ஆம் தரம் அதான் கடைசி தரம், 5ஆம் தரம் தண்ணீர் தான் ஏறக்குறைய நமக்கு வந்து 23 இடங்கள்ல இருக்குது. மீதம் வந்து ஒரு 8 இடங்கள் வந்து நமக்கு வந்து 4ஆம் தரம் தண்ணீர். இப்படியான நிலையில தான் இந்த நீரினுடைய தன்மை இன்னைக்கு இருக்குது. இப்போ இந்த நீரை வந்து இப்படியான ஒரு மாசுபட்ட நீரை வந்து இந்த மக்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம்னா, நம்ம கூட்டு குடிநீர் திட்டம் என்கிற அடிப்படையில் நம்ம வந்து குடிநீருக்கு இந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் பல்வேறு திருவிழாக்களுக்கு இந்த நீரை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதுக்கு நம்ம சித்திரை திருவிழாவுக்கு நாங்கள் இந்த ஆய்வில் வந்து சித்திரை திருவிழாக்கள் வந்து மதுரையினுடைய ஒரு புகழ்பெற்ற ஒரு திருவிழா. அந்த திருவிழா வந்து சித்திரை திருவிழா வந்து மதுரையில் நடக்குது. இது மாதிரி ஒரு 16 இடங்கள்ல இந்த வைகையினுடைய துணை ஆறுகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலையும் அழகு ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு வந்து 16 இடங்களில் நிகழ்வதையும் நாம் வந்து ஆவணம் செய்திருக்கிறோம். அப்போ வந்து ஒரு பண்பாட்டு நீராகவும் பண்பாட்டுக்கான இடமாகவும் இருக்குது. ஒரு பக்கம் அதை கால்நடைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, மீன் பிடிக்க நேரடியாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கும் மக்கள் குளிப்பதற்கு அந்த நீரை பயன்படுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட நீரினுடைய தரம் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதையெல்லாம் நாம் வந்து அரசனுடைய கவனத்துக்கு எடுத்து போயிருக்கோம். இதான் இன்றைய வைகை ஆற்றின் நிலை. தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இந்த விவாதத்தில் நாம் பேச இருக்கிறோம். பல்வேறு விஷயங்களை அவரை முன்னெடுத்து சொல்லியிருக்கிறார், பல தகவல்கள் எதிர்ச்சூட்டும் தகவலை சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்வுடைய தொடர்ந்து பேச இருக்கிறோம். சௌமியா, ஹரிகிருஷ்ணன், இந்த கழிவுநீர் கலக்கிறதுனால பல்லுயிர் வளங்கள் வந்து குறையுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை தடுக்க என்னெல்லாம் நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? விஸ்வா சொல்லியிருக்கீங்க. அவங்க தமிழ்தாசன் சொன்னது பிறகு வந்து பல்லுயிர் இனங்கள் அப்படிங்கிறது கழிவுநீர் கலப்பது, பல்வேறு மாசுபாடுகளால பல்லுயிர் இனங்கள் தொடர்ந்து அழிஞ்சுக்கிட்டே வருது. இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கீங்க? என்ன பரிந்துரைகள் சொல்லுறது? நிச்சயமா ஆறுகள் பாதுகாப்புன்றது பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து வைகைக்கு உட்பட்டது மட்டும் கிடையாது. இது உலகளவில் இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா உலகளவில் நிறைய ஆறுகள் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு, மாசுபட்டுருக்கு. எங்களுடைய முயற்சி என்னென்னா ஒரு 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 வைகை ஆற்றை வந்து மீட்டெடுக்கும் முயற்சியில் வந்து ஒரு 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 புரிதல் ஏற்பட்டு அதில் வெற்றி கடைஞ்சோம்னா இந்த ஒரு மாடலை வந்து நம்ம எல்லா ஆறுகளையும் கொண்டு போய் நம்ம சேர்க்கலாம். இப்போ நம்ம கழிவு நீர் கலக்கிறத விட நம்ம வைகை உற்பத்தி ஆகக்கூடிய இந்த மூல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்து அந்த ஆறு உற்பத்தியான இடங்கள்ல வந்து நிறைய காடு அழிப்பு ஏற்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய வந்து தேயிலை தோட்டங்களாகட்டும், மற்ற தோட்ட பயிர் தோட்டங்கள் எல்லாமே காடுகள் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழலில் வைகை வந்து அவருடைய மூலத்திலே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் படிப்படியாக கீழே வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அருமையான உயிர் சூழல். இப்போ நாங்கள் வந்து அணை பக்கத்தில் வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டு பார்த்திங்கன்னா ஆற்றுகளில் தென் அமெரிக்க மீன்கள்லாம் காணப்படுது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்கர் ஃபிஷ் சொல்லுவாங்க, டேங்க் கிளீனர் அப்படின்னு சொல்லி அந்த மீன்களை வந்து இங்கே பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுது. என்ன ஒரு நிலைமைன்னு தெரியலை. ஏன்னா இந்த மாதிரி மீன்கள் வந்து அதிகமாக பெருகிறதுனால நம்மளுடைய இயற்கையாக நம்ம வைகை ஆற்றுக்கும் எண்டமிக் ஸ்பீசின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வைகை ஆற்றுக்கே உரித்தான நிறைய மீன்கள் வந்து இன்றைக்கி இல்லாமலே போயிடுச்சு. ஸோ அது ஒரு அழிவு. இன்னொன்று அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா
நிறைய கிராமங்களில் சந்திக்கும். இந்த கிராமங்களில் இந்த ஊராட்சி பகுதிகளில் சேகரிக்கக்கூடிய குப்பைகளை வந்து எங்கே கொட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றிலேயே கொட்டப்படுது. அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா முறையான ஒரு கழிவு மேலாண்மை இல்லை. நம்ம சேகரிக்கக்கூடிய கழிவுகளை வந்து எப்படி வந்து அதை அப்புறப்படுத்தணும் இல்லை மேனேஜ் பண்ணுறது நமக்கு தெரியல. இதனாலவே என்ன ஆகுதுன்னா எல்லா குப்பைகளும் ஆறுகளுக்கு வந்து சேருது. அது வந்து அதிகமாக வந்து ஆற்றை வந்து மாசுபடுத்துது. இன்னொரு பக்கம் வந்து எந்த ஒரு தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அது சுத்திகரிக்கப்படவே இல்லை. நீர் வந்து கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாமல் அப்படியே நேரடியாக வந்து நம்ம ஆற்றுக்குள்ளே விடுறோம். இதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மிக மோசமாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு ராம்நாடு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் ஆற்றுக்குள்ளே இறங்கி பார்க்குறோம். கழிவுநீர் சுத்திகரிப்பு இருந்தாலுமே அங்கே முறையாக வந்து சுத்திகரிக்கப்படாதனால மொத்த கழிவு நீரும் அப்படியே தேங்கி இருக்கிறத பார்க்க ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆறே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை வந்து கண்டு வேதனையாக இருந்தது. பட் இது வெறும் வந்து நாங்கள் பயணத்தை வந்து வெறும் ஒரு பயண கட்டுரை எழுதுறத விட இது எப்படி நம்ம அறிவியல் ரீதியாக அணுகலாம் அப்படின்றத எங்களுடைய குழு முன்னெடுத்தது. ஸோ இந்த முன்னெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வகையான பல்லுயிர் சூழல் இருக்குது, முன்னாடி என்ன இருந்தது, இது எல்லாத்தையும் தொகுத்து ஒருத்தர் வந்து தாவரத்தை பற்றி ஆய்வு பண்ணார், ஒருத்தர் வந்து பறவைகளை பற்றி, ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்னென்ன வகையான ஆறுகள் கிளை ஆறுகள் மூலமாகவும் இங்கே கழிவு நீர் வருது. ஸோ வைகை ஆறு மட்டும் தனி ஆறு இல்லை, நிறைய ஆறுகள் இடையிடையே சேர்ந்து அந்த வைகை ஆற்றை வந்து இன்னும் உயிர்ப்பிக்குது. அப்போ அந்த ஆறு உயிர்ப்போடு இருக்குன்றது எங்களுக்கு முக்கியம்னால எல்லா வகையான தகவலும் ஒருக்க சேகரித்து தான் வந்து நாங்கள் ஒரு அறிக்கையை தயாரித்து இதை வந்து நேற்று நாங்கள் மதுரை மாவட்ட ஆட்சியரிடத்தில் வழங்கணும். அவங்களும் ஒரு இது சம்மந்தமாக தான் நாங்களும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக அவங்களுடைய ஆய்வறிக்கையை நாங்கள் வந்து கருத்தில் கொண்டு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. கார்த்திகேயன், நீங்கள் சொல்லுங்கள். இதை மிக முக்கியமாக இப்போ உங்கள் சொன்னது மாதிரி இந்த வைகை ஆற்றுக்கு தொடர்பில் இருக்கக்கூடிய தாவரங்கள் பறவை இனங்கள்லாம் இன்றைக்கி அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. தொடர்பு இல்லாத மீன் இனங்கள் தாவரங்கள்லாம் நிறையா வந்திருக்கிறத சொல்கிறாங்க. அது எந்தெந்த மாதிரி வந்தது, எப்படி இது வருவதற்கான காரணம் என்ன? அதுக்கு முன்னாடி வைகையோட வரலாறு நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். இளங்கோவடிகள் வந்து வைகையை பற்றி சொல்லும்போது புனலாறு அன்று இது பூம்புணல் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிட்டிருப்பார். அதாவது வைகை வந்து முழுமையாக வந்து பூக்களால் நிறைஞ்சிருக்கு, நீரால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அந்த வகையில் வந்து அவர் ஒரு 24 தாவரங்களை பட்டியலிட்டிருப்பார். குரவமும் வகுளமும் கோங்கமும் வெங்கையும் அப்படின்ற ஒரு பாடல் தொடங்கும். அதில் 24 தாவரங்களை பட்டியலிட்டிருப்பார். அதெல்லாம் இப்போ நம்ம தேடினீங்கன்னா வைகையில் வந்து பெரும்பாலான தாவரங்கள் வந்து காணாமல் போயிடுச்சு. அதே மாதிரி பரிபாடல் அப்புறம் சிலப்பதிகாரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மதுரை வந்து திருமருதத்துறை அப்படின்னு சொல்லுது. ஆனால் மருத மரமே வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இல்லவே இல்லை. நீங்கள் பெத்தானியபுரத்துலேருந்து தொடங்கி இங்கே விறகுனூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் கிட்ட மருத மரம் கடம்ப மரம் மட்டும் இல்லை, மதுரையில் அந்த ஒரு மரம் கூட இந்த 8 கிலோமீட்டரில் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு தகவல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பறவை வரைக்குமே காஞ்சிங்கிற ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நன்னீர் ஆறு வந்து சுத்தமாக இருந்தால் தான் அந்த மரம் வளரும். பறவைக்கு அப்புறம் இந்த மதுரையை தாண்டி போனதுக்கப்புறம் மானாமதுரை ஆகட்டும் பரமக்குடி ஆகட்டும் எங்கேயுமே அந்த மரத்தை வந்து நம்ம பார்க்க முடியல. அப்போ வந்து இந்த மரம் காணா போனதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாசு அடைந்தது தான் காரணம். நமக்கு தெரிந்து இந்த தாவரங்கள், தெரியாத தாவரங்கள் எத்தனையோ வந்து அழிந்து போனது அப்படிங்கிறது வருத்தத்துக்குரியது. இது மீட்டுருவாக்கம் அப்படின்றது செய்ய வேண்டியது இருக்குது. இது தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய மேம்பாட்டு பணிக்கு எடுத்து சொல்லணும். இது ஒரே நாளில் முடிக்கக்கூடிய பணியில் நீண்ட காலமாக செய்யணும். அரசு ஒருபுறம் இந்த பணியை செஞ்சாலும் கூட மக்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா பல இடங்களில் குப்பைகளை கொட்டுறது, ஊராட்சியிலேருந்து மாநகராட்சி வரைக்கும் கழிவு நீரை கொண்டு கொடுக்கறது, உள்ளே விடுறது, குப்பையை கொட்டுறது மாதிரி இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு அந்த உயிர் சூழல், ஒரு பல்லுயிர் சூழல் அப்படிங்கிறது அந்த புரிதல் இல்லாமல் போகுதா? கண்டிப்பாக அந்த புரிதல் இப்போ வந்து சமீப காலமாக ரொம்பவே இதாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம தினமுமே வந்து நம்ம வாகனத்தில் இங்கிட்டு போகும்போதே நம்ம பார்க்க முடியும். அப்படியே போகிற போக்கில் வந்து குப்பையை எரிஞ்சு போகிற சூழல் தான் இருக்குது. மக்களும் நிச்சயமாக வந்து இதுக்கு வந்து ஒத்துழைக்கணும். நம்ம ஆறு, நம்ம குடிக்கிற நீர் வந்து இதுதான் மூலாதாரம் அப்படிங்கிற புரிதல் வந்து நிச்சயமாக மக்களுக்கும் வேண்டும். அரசு மட்டும் பத்தாது, இது வந்து ஒரு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பணி தான். நிச்சயமாக ஊர்கூடி தேர் இழுப்போம்னு சொல்லுவாங்க. அது நிச்சயமாக அது மக்களும் சரி அரசும் சரி எல்லாமே சேர்ந்து தான் வந்து இதை செய்யணும். இவர் சொன்னது மாதிரி ஊர்கூடி தேர் இழுக்க வேண்டிய பணி போல தான் வைகையை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய பணி. வைகை ஆற்றை மேம்பாட்டு பணிக்காக தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை எடுத்து செய்ய வேண்டும். இது ஒரே நாளில் முடிக்க வேண்டிய பணி அல்ல, ஒரு நீண்டகால திட்டமாக அது கொண்டு வர வேண்டும். அந்த திட்டத்தை ஒரு தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அதற்கு மக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். அப்படி அளிக்கும் பொழுதுதான் தேவையற்ற நடவடிக்கைகள்லாம் இங்கே நீங்கி புதிதாக வைகையை மேம்படுத்தி அதை காப்பாற்றி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சௌமியா.
தொடர்ந்து பேசலாம் ஹரிகிருஷ்ணன். மதுரை இயற்கை பண்பாட்டு அறக்கட்டளை சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். மதுரை இயற்கை பண்பாட்டு அறக்கட்டளை சார்பில் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அது குறித்த விவரங்களை தான் நாம் பார்த்து வருகிறோம். ஹரிகிருஷ்ணன், இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஒரு துறை மட்டும் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. நீர்வளத்துறை, வனத்துறை, சுற்றுச்சூழல் மற்றும் தொல்லியல் துறையெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இதில் யார் முதல்ல நடவடிக்கை எடுத்தால் இந்த கழிவு நீர் எல்லாம் கலக்கிறத நிப்பாட்டலாம் அப்படிங்கிறத நினைக்கிறீங்க? நிச்சயமா தமிழ்தாசன், முக்கியமான ஒரு கேள்வி. இந்த வைகையை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா முதலாவதாக செய்ய வேண்டிய பணி என்னவா இருக்கு? இந்த 177 இடங்கள்ல தான் கழிவுநீர் கலப்பது, அதை தடுப்பதா, இல்லை அடுத்தடுத்து வேற எந்த பணிகளை செய்து அதை மீட்டுருவாக்கம் பண்ணலாம்? நிச்சயமாக இந்த ஆறை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா கழிவுநீர்களை தடுக்கணும். அது வந்து நமக்கு முன்னுரிமை தான். ஆனால் இந்த ஆறு அப்படிங்கிறது எங்கே துவங்குது அப்படின்னா வருஷநாடு பகுதியில் நமக்கு துவங்குது தெரியும். வருஷநாடு, மேகமலை அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டங்களும் தேக்கு மர தோட்டங்களும் தைல மரங்களும் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஆறை வந்து எப்பயுமே தண்ணீர் தரக்கூடிய ஒரு அமைப்பாக வைத்திருப்பது இந்த மலைகள் தான். இந்த மலைகள் தான் நம்ம வந்து நீர்பிடிப்பு பகுதிகள்னு சொல்லுவோம். அது வந்து மேகமலை வருஷநாடு மட்டும் இல்லை. இப்போ நம்ம ஏற்கனவே விஸ்வா சொன்ன மாதிரி பல ஆறுகள் சேர்ந்து தான். நீங்கள் அங்கே மூலவையை போனீங்கன்னா ஆறுனுடைய நீளம் வந்து அகலம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மதுரைக்கு வரும்போது மிகப்பெரிய ஆறாக மாறி நிற்குதுன்னா அதை வந்து வளப்படுத்துவது சுருளி ஆறு. சுருளி மலையில் இருக்கக்கூடிய தாவரங்களுடைய நிலை என்னவா இருக்குது? மஞ்சள் ஆறு, வராக நதி, சண்முக நதி, இப்படி பல ஆறுகள் வந்து இந்த வைகையை மிகப்பெரிய ஆறாக மாற்றி இருக்குது. அப்போ இந்த ஆறுகள் ஒவ்வொரு சின்ன சின்ன ஆறுகளும் சேர்ந்து தான் இப்போ அழகர் மலையில் உற்பத்தி ஆகிற உப்பாறு முதற்கொண்டு இந்த ஆற்றினுடைய துணையாறாக இருக்குது. அப்போ நாம் எங்கே சதுரகிரி மலை துவங்கி மேகமலை அப்படின்னு சுற்றி வந்தோம்னா அழகர் மலை வரையும் இருக்கக்கூடிய தாவரங்களுடைய இயல் தாவரங்கள் வந்து இன்றைக்கி என்னவாக இருக்கிறது? அதுதான் வந்து பழமையாக நம்ம பழைய நிலையை கொண்டு போகணும்னா அங்கிருந்த பழைய மரங்கள் என்ன, இன்றைக்கி என்னவா மரங்கள் மாற்றப்பட்டிருக்கு? ஏன்னா நிறைய வந்து நிலக்கரிக்காகவும் நிறைய மரங்கள் வந்து பொருளாதார நோக்கத்துக்காகவும் நிறைய மரங்கள் காடழிக்கப்பட்டு வைக்கப்பட்டது. அப்போ அதற்கு மாற்றாக என்ன இயல் தாவரங்கள் வைத்தால் இந்த ஆற்றினுடைய தன்மை மீண்டும் பழைய நிலைக்கு வருமோ அதை நம்ம செய்ய வேண்டும். ரெண்டாவது, நம்ம ஆற்றங்கரையில் இருந்த மரங்கள், அது வந்து நம்ம இயல் தாவர மரங்களை வந்து நம்ம நட்டு, ஏன்னா அதுக்குத்தான் நம்ம வந்து இந்த மரங்கள் என்னென்ன பழமை மரங்கள் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஆற்றங்கரையிலிருந்து 1 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கோயில்கள், அங்கே இருக்கக்கூடிய தலைமரங்கள் என்னவா இருந்ததுன்னு ஒரு பெரிய பட்டியல் எடுத்து ஒரு 67 வகையான தாவரங்களை வந்து அடையாளப்படுத்தி இருக்கிறோம். ஒரு 45 மரங்கள் அதில் இருக்குது. இந்த 45 மரங்கள் வந்து ஆற்றங்கரை இருக்கக்கூடிய மரங்கள். அந்த மரங்களை வைப்பது வந்து இந்த ஆற்றை பழைய நிலை கொண்டு வரும். அது ஆற்றங்கரையில் மரங்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு எவாப்ரேஷனுடைய ப்ராசஸ் கம்மியாகும், மண்ணரிப்பு வந்து தடுக்கப்படும். மூன்றாவதாக இந்த குடியிருப்பு பகுதிகளில் கழிவு வந்து கலப்பது அப்படிங்கிற வைகைக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், நமக்கு வாய்ப்பு என்னென்னா பெரிய தொழிற்சாலைகளுடைய கழிவு இந்த வைகை ஆற்றுக்குள் வரல. எல்லாமே குடியிருப்பு கழிவுகளும் இதர சின்ன சின்ன தொழிற்சாலைகளுடைய கழிவுகள் தான் வருது. இப்போ இந்த கழிவுகளை முறையாக சுத்திகரிப்பு செய்யக்கூடிய நிலையங்கள் வரணும். ஏன்னா மதுரை வந்து வைகை வந்து ஒரு 5 மாவட்டங்களில் பாயுது. அதில் தேனி நகராட்சி, மதுரை மாநகராட்சி, ராமநாதபுரம் நகராட்சி, இந்த 3 நகராட்சியில் மட்டும்தான் பாதாள சாக்கடை திட்டம் இருக்குது. மற்ற எங்கேயுமே இல்லை. அப்போ என்ன ஆகும்? மற்ற இடங்களில் கூடிய கழிவுகள், எல்லா வகை கழிவுகளும் ஆற்றில் கொண்டு போய் கடத்த வேண்டிய நிலைமை தான் இருக்குது. இப்போ இந்த கழிவு நீரை வந்து நாம் முறையாக சுத்திகரிப்பு செய்து அதை வந்து கழிவுநீர் மேலாண்மை வந்து நம்ம முறையாக செய்யணும். இவர்களை பொறுத்தளவிற்கு 3 அம்சங்களை உள்ளடக்கி சொல்லியிருக்காங்க. அந்த 3 அம்சங்கள் தான் உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு பணியாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதனை தொடங்கினாலே ஒரு வைகை ஆறு அழிவின் விளிம்பில் இருப்பிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை காப்பாற்றி நம்ம பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும் என்று தெரிவித்திருக்கிறார் சௌமியா. ஹரிகிருஷ்ணன், இந்த தொழிற்சாலையை பற்றி பேசும்போது வைகை ஆற்று ஒட்டி இருக்கக்கூடிய தொழிற்சாலையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய புரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி தான் இண்டஸ்ட்ரீஸை ரன் பண்ணுறாங்களா? அதை வந்து அரசு எந்த அளவுக்கு கவனிச்சுட்டு வருது? நிச்சயமாக இந்த தேனியிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 5 மாவட்டங்களிலே வைகை கரையோரங்களிலே மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகள் எதுவும் இல்லை. சிறு சிறு தொழிற்சாலைகள், குடிசை தொழில்கள் மற்றும் ஒரு 50-100 வேலையாட்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலைகள் தான் இருக்கிறது. ஆனால் நேரடியாக பல இடங்களிலே ஊராட்சி முதல் மாநகராட்சி வரைக்கும் கழிவுநீரை வைகை ஆற்றுக்குள் விடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படித்தான் இந்த ஆய்வின் போது 177 இடங்களில் நேரடியாக கழிவுநீர் விடப்பட்டிருப்பதை தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. விஸ்வா, இந்த நீங்கள் ஆய்வின் போது தொழிற்சாலைகள் மற்றும் வீட்டு குடியிருப்பு கழிவுகள் மட்டுமில்லாது வேற கழிவுகள் எப்படி இங்கே வர இருக்கிறது? பொதுவாக வந்து மக்களுக்கு அவங்க ஒரு கிராமத்துடைய இல்லை வீட்டுடைய கழிவுகள் வந்து என்னென்ன மாதிரியான கழிவுகள் இருக்குன்னா, பொதுவாக நம்ம வீட்டில் தயாரிக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் அது தனி.
நம்ம பொருட்கள் வாங்குறோம் பார்த்தீங்களா, கவரில் போட்டு, இந்த மாதிரி பொருட்கள் ஒன்று. இது தவிர்த்து இந்த தொழிற்சாலை இந்த மாதிரியான கழிவுகள் எந்த மாதிரி வருது அப்படின்னா, கரையோரங்களில் கொட்டப்படுதுன்னா கட்டிட கழிவுகள் மிக முக்கியமாக கொட்டப்படுது. ஸோ இந்த கட்டிட கழிவுகள் வந்து கரையோரங்கள் கொட்டுறது வந்து என்னன்னா அந்த ஆற்றை வந்து மாசுபடுத்தக்கூடிய மாதிரி. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த எண்ணெயை கொட்டுறது, கழிவு ஆயில்களை கொட்டுவது, இது மாதிரி. அப்புறம் வந்து இப்போ சில நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோகோல் இந்த மாதிரி தான் வந்து ஆற்றின் கரைகளே போட்டு எரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கழிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றினுடைய சூழலவே வந்து மிக மோசமாக இது ஆற்றை மட்டும் பாதிக்காது, அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுது. இதனால் நிறைய நோய்களும் பரவுது. இவங்க சொன்னது மாதிரி 6 பல்வேறு வகையான தொழிற்சாலைகள் மட்டுமல்லாமல் அதில் பயன்படுத்தப்பட்ட எண்ணெய்கள் கொட்டப்படுகிறது, இது போன்ற குப்பைகள் எரிக்கப்படுவதனால அந்த மாசு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாசடைந்து வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சௌமியா, இந்த அடைவது குறித்து ஒரு முக்கியமான விளக்கத்தை அவர் தந்திருந்தார். குறிப்பாக இந்த தாவரங்கள் பற்றி பேசணும்னா 11 வகையான தாவரங்கள் மண்ணுக்கே சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அதாவது அதோட பேரே வகையே அறியாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டிருக்கு. அது என்னென்ன மாதிரியான எந்த வகையான தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஹரிகிருஷ்ணன்? நிச்சயமாக கார்த்திகன் நம்மோடு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். 11 வகையான தாவரங்கள், இந்த மண்ணுக்கு தொடர்பில்லாத தாவரங்கள் இங்கே இருக்கின்றது. அது எப்படி வந்தது, இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அது எந்த பகுதிகளெலாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாக இது வந்து நம்ம மூல வகைன்றது தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஆறு தொடங்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படியே படிப்படியாக இறங்கும்போது இலவம் தோப்பு வந்து ரொம்ப தேனி மாவட்டத்தில் குறிப்பாக வந்து அதிக அளவு வருஷநாடு பகுதிகளில் அதிக அளவு வந்து இலவம் தோப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி தோப்புகள் இருக்குது. நம்மளுடைய இயல் தாவரமாக தென்னை வந்து நம்மளுடைய இயல் தாவரமாக இருந்தாலும் நம்ம அதிக அளவில் வந்து கண்டமனூர் பகுதியிலிருந்து ராம்நாடோட ஆற்றங்கரை பகுதி வரைக்குமே வந்து அதிக அளவில் வந்து நம்ம வந்து தென்னையை பயிரிட்டிருக்கோம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஆற்றங்கரையிலேயே இருக்கக்கூடிய ரைப்பேரியன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்குரிய தாவரங்கள்லாம் காணாமல் போயிடுது. குறிப்பாக வந்து மருத மரம், மகிழ மரம், கடம்ப மரம், காஞ்சி மரம், நாட்டு அத்தி மரம், பேயத்தி மரம், இந்த மாதிரியான மரங்கள் வந்து இந்த தாவரங்கள் வந்ததுனால இந்த கரையில் வந்து இயல் தாவரங்கள் வந்து காணாமல் போயிடுது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது. இந்த நம்ம பாரம்பரிய இந்த மரங்கள் எல்லாம் இல்லாததுனால எந்த அளவிற்கு இந்த வைகைக்கு அது தொடர்பு இல்லாமல் இருக்குது, நீர்வளம் எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது அந்த மாதிரி. ஏன்னா வைகையை பொறுத்து முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா எப்போதுமே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கே ஒரு வகையாக பார்க்க முடியுது. இது ஒரு காரணமாக இருக்குது. கண்டிப்பாக நீர்வளம் குறைந்ததும் வந்து இந்த இயல் தாவரங்கள் காணாமல் போனதுக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரணம். என்னோட சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 7 மாதமாவது தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே படிப்படியாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 3 மாதம் கிட்ட தான் வந்து நீர் ஓடுது. அப்படிங்கிறது இந்த இயல் தாவரங்கள் காணாமல் போனதற்கு இந்த வரத்து குறைவும் ரொம்ப முக்கியமான காரணம். மழை வளம் குறைந்ததும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரணம். இவர்களை பொறுத்தளவிற்கு மழை வளம் குறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காரணம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 11 வகையான மண்ணுக்கு இல்லாத ஒரு தாவரங்கள் இருந்ததுனால் தொடர்ந்து இது போல பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பல்வேறு விஷயங்கள் அந்த ஆய்வின் மூலமாக நீங்கள் மேற்கொண்ட ஆய்வில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது என்னவாக இருக்குது, என்ன செய்யணும்னு நீங்கள் பரிந்துரை செஞ்சுருக்கீங்க, எந்த பணிகளை வந்து நம்ம ஒரு மேம்படுத்தினால் அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது இருக்குது, யாரெல்லாம் அதை ஒருங்கிணைத்து இந்த பணிகளெல்லாம் மேற்கொள்ளணும். ஏன்னா அதை வந்து மூல வைகையில் தொடங்கி ராமநாதபுரம் வரைக்கும் செய்ய வேண்டிய பணிகள், இதெல்லாம் எப்படி ஒரு செஞ்சால் அந்த திட்டம் வந்து வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி? கண்டிப்பாக இந்த இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வைகை ஆற்றினுடைய பிரச்சனை இல்லை, உலகம் முழுக்க ஆறுகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. அதில் நாம் வந்து அரசு வந்து முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது, இதுக்கென்று ஒரு கொள்கை வகுக்கப்படும். எப்படி வனத்திற்கென்று ஒரு கொள்கை இருக்குதோ, எப்படி நமக்கு நீர் கொள்கை இருக்குதோ, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கொள்கை இருக்கிற மாதிரி ஆற்றை பராமரிப்பதற்கென்று ஆற்றை வந்து நாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஒரு கொள்கை இருக்கணும். அதை வந்து 2 அரசுகளும், மத்திய அரசும் மாநில அரசும் 2 அரசுகளும் அதில் வந்து கவனம் செலுத்தணும். ஆற்றுக்கென்று ஒரு கொள்கை வகுக்கப்படணும். அதே மாதிரி இந்த கழிவுகளை வந்து மேலாண்மை செய்வதற்கு நம்மகிட்ட ஒரு திட்டவட்டமான நம்மகிட்ட ஒரு மேலாண்மை திட்டம் நம்மகிட்ட இருக்கணும். இப்போ எல்லா இடங்கள்லையும் கழிவுகளை கொண்டு வந்து இப்போ திடக்கழிவாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இதை குப்பை கொட்டை இடமா வந்து பயன்படுத்துகிறோம். அது நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது. ஏன்னா ஆற்றை வந்து தீட்டு கழிக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால அதை வந்து ஒரு சரியான ஒரு
எஜுகேஷன் சிஸ்டத்தின் வழியாக தான். ஏன்னா குப்பையை பொதுவில் போடுவது என்பது நமக்கு இயல்பே அது வந்து ஒரு குற்றவுணர்ச்சிக்கு உள்ளாகக்கூடிய செயல் இல்லை. அப்போ அதை வந்து முறையாக குப்பையை வந்து அப்படி போட்டால் இன்னொருத்தர் வந்து எடுத்துருவார், அதற்கு அதை அள்ளுவதற்கு ஒரு சமூகம் இருக்கின்றதுனால அப்படியான நம்ம இயல்பாக அப்படி வீசிட்டு போகிறோம். அப்போ அதெல்லாம் வந்து ஒரு கல்வியின் வழியாக மக்களினுடைய ஒத்துழைப்பை பெறுவதற்கு கல்வியின் வழியாக நம்ம வந்து ஒரு ஆறு என்பது என்ன, அதை எப்படி நாம் வந்து பராமரிக்கணும் குறித்தெல்லாம் நமக்கு வந்து கல்வி திட்டங்களில் வரணும், கொள்கை வகுக்கப்படணும், கல்வி திட்டங்கள் வரணும். மக்களுடைய பங்கு, இந்த ஆற்றினுடைய பங்குதாரர்கள் யாருன்னு பார்த்தோம்னா விவசாயிகளும் மீன் பிடிப்போம். அதுவும் குறிப்பாக நம்ம வந்து ஆற்றை பற்றி நம்ம கேட்கும்போது அந்த ஆற்றினுடைய பங்குதாரர்கள் முக்கியமானவர்கள் வந்து கடற்கரை மீனவர்களுடைய குரல் வந்து கேட்கப்படணும். இப்போ எந்த ஒரு திட்டம் நம்ம வந்து ஒரு ஆற்றை மேம்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம எந்த திட்டம் வச்சுக்கிட்டாலும் அதில் பங்குதாரராக விவசாயிகளோ மற்ற குடியிருப்பு சங்கங்களோ எல்லாமே இருக்குது. ஆனால் கடற்கரை மீனவர்கள் வந்து அதில் இருக்காங்கன்னா கேள்விக்குறியாக இருக்குது. அவர்களுடைய குரல் வந்து கேட்கப்படணும். இப்போ வந்து எல்லாரும் பங்குதாரராக இருக்கக்கூடிய ஆற்றினுடைய பங்குதாரராக இருக்கக்கூடிய எல்லாரையும் இணைத்து கொண்டு ஆற்றை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படணும். இவர்கள் சொன்னது மாதிரி 3 விஷயங்களே உள்ளடக்கி சொல்லியிருக்காங்க. முதலில் இந்த ஆற்றை மேம்படுத்துவதற்கான ஒரு நீண்ட கொள்கையை வகுக்க வேண்டும். அந்த கொள்கை என்பது செயல்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக இன்று இந்த வைகை ஆற்றையோ உள்ளிட்ட பல ஆறுகளுடைய அந்த பல்லுயிர் சூழல் குறித்து அவர்கள் தெரியாமல் இருக்கிறது. ஆகவே வந்து குப்பைகளை போடுவதும் கழிவு நீர்களை உள்ளே விடுவதுமாக அவர்கள் இதை சூழலை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். மக்களுக்கு அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணியாக கருத வேண்டும். அடுத்ததாக அந்த விவசாயிகள் மட்டுமல்ல, மக்கள் மட்டுமல்ல, கடற்கரையிலே இருக்கக்கூடிய மீனவர்களையும் உள்ளடக்கி இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும். இப்படி அந்த மூலவகையில் தொடங்கி ராமநாதபுரம் முகத்துவாரம் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த 250 கிலோமீட்டர் தொலைவில் இரு கரைகளிலும் வசிக்கக்கூடிய மக்கள் உள்ளிட்ட அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த திட்டத்தை எடுத்து செல்ல வேண்டும். மத்திய மாநில அரசுகள் இந்த நீண்ட ஒரு திட்டத்தை வகுத்து அதை கொண்டு வந்தாலுடைய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை. ஆகவே இதை மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் கொண்டு இந்த திட்டங்களை விரைவாக செயல்படுத்த வேண்டும். அதுவரையில் இடைக்கால நிவாரணமாக இந்த கழிவுநீர்கள் விடுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு தற்காலிக தீர்வுகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய அறிக்கையில் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை இயற்கை பண்பாட்டு அறக்கட்டளை சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கை குறித்து செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனுடன் ஆய்வாளர்கள் வழங்க நாம் கேட்டோம். பொருள் புதிது நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. பல்வேறு செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.